ஆக்சுவலி இதுல விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது. பொதுமக்கள் தான் காரணம். அவர் அறிவிச்சிட்டாரு, ரொம்ப உடம்பு முடியாதுங்க எல்லாம் வீட்டுல இருந்தே பாருன்னு சொல்லிட்ட பிறகு மீறி நீங்க வந்து பார்த்து உங்க தப்பு தான். அவர் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தா எல்லாமே மாறுன்றதா நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்ப எதிர்காலத்துல தமிழ்நாட்டுக்கே நம்ம ஆட்சியில உட்கார வச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா விஜய் பயந்து உட்காந்து காலதாமதம் 8:45 12 8:45ன்னு சொன்னவர் ஆனா 8:30க்கு தான் இங்க இருந்தே கிளம்பி இருக்காரு. அது குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தப்பு தானா இல்ல எப்படி பாக்குறீங்க? அது தப்பு தான். அடுத்த வாரமே இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ கொண்டு வராங்கன்னு வெச்சுக்கோங்க, அனுமதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது, நடக்க கூடாது. என்னடா அனில் குஞ்சுகளா ஹாப்பியாக பப்ளிக்கு ஏண்டா 41 பேர் வந்து பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் வந்து இறந்துட்டாங்க. யார் உங்கள் அண்ணோட மீட்டிங்? எங்கள் தலைவர் பேசும்போது நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணது மொதல் தப்பு. கரண்ட் இல்லாமல் தான் நாங்கள் கண்ணு தெரியாமல் போயிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே விழுந்தோம். கரண்ட் ஏன் ஆஃப் பண்ணான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பேட்டியில் வந்து சொல்கிறாங்க இதனால் கரண்ட் ஆஃப் பண்ணாங்கன்னா உங்கள் கூட்ட நெரிசல் தாங்காமல் ஜென்ரேட்டருக்குள்ளே போகிறீங்க. ஏங்க நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்படிங்க போக முடியும்? கரண்ட்டில் மாட்டிங்கன்னா போயிடுன்றதான் கரண்ட் ஆஃப் பண்ணது முன்கூட்டியே வந்து காவல்துறை கிட்ட தான் பண்ணுறது. ஸோ முதல்ல போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இப்படிலாம் இடிச்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்க கரண்ட்டே ஆஃப் பண்ணாங்க. இல்லைன்னா நாங்கள் அதே மாதிரி தான் நின்று பார்த்துருப்போம். கரண்ட் ஆஃப் பண்ணலாம் இன்னும் பல பேர் கரண்ட் ஷாக் அடிச்சிருப்பீங்களே. எங்கள் தலைவர் பேசும்போது இந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க. அதனால தான் பயந்துட்டேன். ஆமாண்ணா நீங்கள் பயந்துட்டீங்க, அதனால தான் நீங்கள் கெடுக்கிறதுக்காக கரண்ட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் தலைவர் வந்து நாமக்கல்ல வந்து பேசுறதா இருந்தார்ல, 8:30 பேசுறதா சொல்லி அறிவிச்சாங்க. எவ்வளோ மணிக்கு வந்தார்? 8:30 தான் ஒரு சென்னையிலேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ எவரனா ஒருத்தன் கேள்வி கேட்டிங்களா? இல்லைங்க, ஏன் அந்த மாரி வர லேட்டாக வர? ஏன்னா லேட்டாக வந்ததால் தான் கூட்டம் வந்துச்சுன்றாங்க. இப்போ மக்கள் வந்து 41 பேர் வந்து இறந்து போனாங்களா, அதே இடத்துல வந்து இபிஎஸ் வந்து நடத்துக்கிறாரு. ஸோ அங்கே வந்து இவ்வளோ வந்து அசம்பாவம் வந்து எதுவும் ஆகலை. ஆனா உங்க தலைவர் நடக்கும்போது மட்டும் ஏன் அப்ப என்ன கூட்டம் வேற எங்களுக்கு வர கூட்டம் வேற? நாங்க எவ்வளவு பெரிய படை. நாங்க சொன்ன டைம் நாங்க கரெக்டா வந்துட்டோமே. சொன்ன டைம் வந்துட்டீங்க. அவரு வரலையே, அவரு லேட்டா வந்தால்தான் அவ்வளவு கூட்டம் அதிகமாயிடுச்சு. கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு. வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி லேட் ஆகி போச்சு. சரி, நாங்க நிக்கிறோம், நாங்க வெயில தண்ணி இல்லாம நிக்கிறோம். அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்லையா? காலிருந்து நிக்கிறீங்க, சாப்பிடல, மயக்க போட்டு விழுறீங்க, உங்க தலைவர் வந்து லேட்டா வர, இதை சார்ந்து யாரோ கேள்வி கேட்குறீங்களா? எங்க தலைவரை நாங்க எப்படிங்க கேட்க முடியும்? கேள்வி கேட்கணும். நாங்க நிக்கிறதே எங்க தலைவருக்காக தான். நீங்க வந்து நிப்பீங்க. 41 பேர் வந்து இறந்த உடனே உங்க தலைவர் வந்து ஓடினாரா இல்லையா? எங்க தலைவர் வந்தா இன்னும் கூட்டம் அதிகமா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாக்கா. அதனால எங்க தலைவர் என்ன பண்ணாரு, நம்மளால இன்னும் கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமா இருக்குன்னா ஒரு டக்கு கிளம்பிட்டாரு. சரி, இப்பவே உங்க தலைவர் வந்து கூட்ட நெரிசல் சொல்லி ஒரு காரணம் சொல்லி ஓடுறாருன்னா சிஎம் ஆயிட்டாரு எப்படி வந்து பாப்பாரு? அதெல்லாம் நீங்க ஏன் உங்க தலைவர் வந்து ஒரு கடவுளா புனிதமா ஒரு ஹீரோவா பாக்குறீங்க? அவர் வந்து ஹீரோ கிட்ட மனுஷனா பாருங்களா. எதுக்கு அவரு நீங்க அவர் வந்து முண்டி வச்சு ஓடுறது, அவர் போய் பாக்குறது எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கீங்க? நீங்க மக்கள் பிரச்சனையை வந்து மக்களுக்காக செய்யணும், களத்தில் நிற்கின்ற தலைவர் தான் தேவை. கூட்டம் கூடனா அப்ப நீ கூட்டம் கூடாத மாதிரி பண்ணணும். இப்போ 8:30 நீ சொன்ன டைம் வந்துருந்தா கூட்டம் இருந்திருக்குமா? 8:30 அங்கே கூட்டமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆளுங்கட்சிக்கு நாங்கள் வந்து எதிராக பார்த்தா எங்களோட படைபலத்தை நான் காட்டுறேன், நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கூட்டத்தை சேர்க்குறீங்க. போன முறை உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அங்கேயே இடத்துல தான் பேசிட்டு போனார். அவருக்குலாம் கூட்டமே வராதுங்க. கூட்டம் வராதுன்னு பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு பெரிய இடம் கொடுத்தா நீங்க அப்படியே உள்ளே இருந்துருங்களா? மதுரையில் கொடுத்தாங்க, பெரிய இடம் தான் கொடுத்தாங்க. ரோட்டை நீங்க சும்மா இருந்தீங்க. எவ்வளவு பேரிகேட் அடிச்சு ஓடிச்சிங்க, எவ்வளவு கேட் அடிச்சு ஓடிச்சிங்க, வீட்டு மேல ஏறினீங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஒரு சினிமான்னு ஒரு மோகத்தில் இருக்கிறவங்களுடைய உங்க கொள்கைக்கான விஷயமா அதை பத்தி என்ன பேசுறீங்களா, யோசிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி தான் எங்க தலைவர் சொல்றாருல்ல, என்னன்னா பிறப்பிற்கு எல்லா ஊருக்கும் சமன்னு சொன்னவர். ஆனா ஓடிட்டாரு, வண்டி பிடிச்சுன்னு. என்ன வேணா சொல்லு, அன்னைக்கு ஹாஸ்பிடல் வராததுக்கும் எங்க நல்லதுக்காக தான் அவர் வரல. நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்க தளபதி மேல சொன்னா ஒத்துக்க மாட்டோம். சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்க. போயிட்டாருங்க. அதனால எங்க அண்ணன் வந்தாரா, சீமான் அண்ணன் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, தம்பி வரல, அண்ணன் நான் வந்திருக்கேன். அப்புறம் அவரு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. சரி, ஓகே தம்பி, நீங்க இவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க வந்து கேட்க போறது இல்ல. ஏன்னா நீங்க அப்படிதான் வந்து இருப்பீங்க. மக்கள்கிட்ட கேட்போம், மக்கள் என்ன சொல்றான்னு பாப்பா. எல்லாருமே எங்க தளபதி தான் சப்போர்ட். வாங்க போய் கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம், வாங்க. இப்ப சமீபத்துல டிவிகேல சுற்றுப்பயணம் போனாங்க. அதுல 40 உயிர் வந்து அநியாயமா போயிருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வருத்தமா தான் நினைக்கிறேன். நான் குழந்தைங்கள இருந்து எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அம்மாங்க ரொம்ப கஷ்டம். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, விஜய் யாரும் குறை சொல்லாதீங்க, எங்க மேலதான் பொறுப்புன்றதை தாண்டி ஆளுங்கட்சி மேல குறை வைக்கிறாங்க. அவங்களாலதான் சொல்ல முடியாது. இல்ல இந்த கட்சி தான் பண்ணுச்சு, அந்த கட்சி பண்ணது இல்ல. பார்த்த வரைக்கும் எனக்கு வருத்தமா தான் இருந்தது. இது எல்லாருக்கும் நடக்க கூடாது, இனிமேட்டு நடக்க கூடாது. இதுக்கப்புறம் இதே ரோட் ஷோ மறுபடியும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? நடக்கலாமா, நடக்கக்கூடாது? ஆக்சுவலி இதுல விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது. அவர் இந்த வாட்டி ஆட்சிக்கு வந்தா எல்லாமே மாறுன்றதா நாங்க எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு கூட்டத்தோட ஏன் மக்கள் போகணும்? ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் போறாங்க. ஆக்சுவலி எங்களாலையும் போக முடியல, நாங்களுமே அதுல போய் மாட்டிதான் இருப்போம். கண்டிப்பா இதுல என்ன
ஃபுல்லாவே டிஎம்கே தான் ஆளுங்கட்சி மேல கண்டிப்பா அதுதான். கரண்ட கட் பண்ணிட்டாங்க வேணும்னே அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்க கருத்து என்ன அதுல? மேபி ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி வந்து வேணும்னே கரண்ட கட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற வாய்ப்பு அவர் சொல்றதுல வாய்ப்பு இருக்கு. பட் 100% அதை ஷூரா சொல்ல முடியாது. மேபி அங்க ஏற்கனவே கரண்ட் கட் ஆயிருக்கலாம். இப்ப கரூர்ல வந்து டிவிக்கோட ரோட் ஷோ நடந்துச்சு. 40 உயிர் வந்து அநியாயமா போயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் காரணம்னு நினைக்கிறீங்க? யாரோ காரணம், பொதுமக்கள் தான் காரணம். ஆல்ரெடி அவர் சொல்லாம இருந்தா பரவாயில்ல, பட் அவர் சொல்லிட்டாரு, அவர் அறிவிச்சிட்டாரு. ரொம்ப உடம்பு முடியாதுங்க, நெரிசல் அதிகமா இருக்கு, வராதீங்க, எல்லாம் வீட்டுல இருந்தே பாருன்னு சொல்லிட்டு மீறி நீங்க வந்து பார்த்து உங்க தப்பு தான். அவ்வளவு கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வந்து சொன்ன டைமிங் 8:45 கரூருக்கு வர வேண்டிய டைம். ஆனா அவர் 8:30க்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் லேட்டா வந்ததால தான் இருக்கிற 4 மணி நேரத்தை யூஸ் பண்ணி நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ, ஏது பிரச்சனை இருக்குமோ, முதல் அனுப்பி கூட வரான்னு வச்சுக்கோ, அந்த டைமுக்கு வரமாட்டாரு. அவருக்கு வந்து எதிர்ப்பு நிறைய இருக்கணும் தான் வருவாரு. அது மாதிரிதான் இவரும். அப்ப விஜய்க்கு டைம் இல்ல, மக்களை வந்து விஜய்க்கு டைம் இல்ல, சொன்ன டைமுக்கு வர முடியாது யாராலும். சரி, விஜய் மேல குற்றம் இல்ல, ஒரு குற்றம் நடந்துச்சு, 40 பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு தலைவனா, மக்கள் தலைவனா வந்து நின்று இருக்கணும்ல. ஏன்னா எல்லா தலைவர்களும் பேசி ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு நைட்டே கிளம்புறாங்க. விஜய் வர அதை எப்படி பாக்குறீங்க? சாதாரணமா ஒரு அப்ப எதிர்காலத்துல தமிழ்நாட்டுக்கே அவர் நம்ம ஆட்சியில உட்கார வச்சிட்டானா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா விஜய் பயந்துட்டு உட்கார்ந்து இந்த சின்ன பிரச்சனைக்கே இவ்வளவு பயம் பெருசு இருக்குல்ல. இப்ப விஜய் பயப்படுறாரு. விஜய் பயந்துட்டு வெளியே வரலன்னு சொல்றீங்க. யாரா இருந்தாலும் ஒரு படப்படப்பு இருக்கும், ஒரு இது இருக்கும். நம்மளுக்கு இங்க இருந்து பாக்கும்போது போய் ஆஸ்திரேலியா போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நம்மளால தானே நம்ம மாநாடுனா நம்ம போயிருக்கணும் போல. அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க இப்பவும் அவர் தப்பு சொல்லல, ஏன்னா அவர் நல்லதான் செய்வாரு. அவருடைய நிலைமை அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி வேற ஒண்ணும் கிடையாது, பயணம் கிடையாது. அந்த நேரத்துல அவர் எந்த சூழ்நிலையில இருந்திருப்பாரோ, என்ன இதுல இருந்திருப்பாரோ, அரசியல் அனுபவம் விஜய்க்கு சரியா இல்லையோ அப்படின்ற மாதிரி அரசியல் அனுபவம் எல்லாம் அவருக்கு கிடையாது. இருந்தாலும் அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்குங்க, ஒரு ரசிகர் மன்றங்க, இது மாதிரி எல்லாம் நிறைய அதிகமா இருக்கு. தெரியுமா, அவங்களாம் நடிகரை பார்க்க மாட்டாங்க, அந்த ஆர்வம் சொல்ல மாட்டாங்க, சொல்லி கூட. அப்ப வந்த கூட்டம் எல்லாம் விஜய பார்க்க நடிகர்கள், ரசிகர்கள். ரசிகர்கள் வச்சுதான் நிறைய கூட்டம் வந்துச்சு. கட்சிக்கு வரல, அவருடைய ரசிகர்கள் தான் நிறைய பேர். அந்த இடத்துல போனா கூட்டம் அதிகம், ரசிகர் மன்றம் அதிகம் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தே நம்ம அந்த இடத்துக்கு போறது நம்ம தப்பு தான். பொதுமக்களோட கருத்து என்ன இருக்குன்னா, மக்களாகிய நம்ம தான் வந்து இந்த மாதிரி கூட்டம் நெரிசலுக்கான படத்துல தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் வர டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய டிராஃபிக்ஸ் இருக்கும், போலீஸ் தடுப்பாங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ ஒரு கூட்டம் போறனாலுமே போகும்போது இப்போ என்டிகே ஒரு கூட்டம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது போலீஸ்காரங்க தடுத்துவாங்க பாதிலேயே. அந்த கூட்டம் சேர விடாம முன்னாடியே தடுத்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கூட்டம் வந்து போய் சேரும். ஆக்சுவலா இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர இவங்க ஆள் வரலன்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்க நிர்வாகிகள் வந்து சேர்ந்து ஒன்றிணைந்து பண்ணியிருந்தா வந்து கரெக்டா இருக்கும். தாவேகா நிர்வாகிகள் வந்து சரியா செயல்படல. விஜய் தாமதமா வந்தார்ல, அந்த காரணத்தை தாமதம்னா ஒரு கவுன்சிலர் கிட்ட நம்ம ஒரு மனு கொடுக்க போறோம், ஏன் நீங்க லேட்டா வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்க வந்து மக்களுக்காக போராட வரவங்க கிட்ட நம்ம வந்து ஏன் லேட்டா ஒரு கேள்வி கேட்கறது தப்பு. விஜய் பார்க்கணுன்றதுக்காக தான் போறாங்க தவிர அது வந்து ஓட்டு போடுறதுக்காக போகல. உண்மை அது வந்து திமுக சதி, அதிமுக சதி, எல்லா சதி அப்படி கிடையாது. இது வந்து வேணும்னு போறது கூட்ட நெரிசல் ஆச்சுன்னா அது அப்படி சாத்தி அடுத்தவங்க பழி போட தப்பு. இப்ப பசங்க பாக்குறோம்ல, இந்த சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு கரண்ட் கம்பு மேல ஏறுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றானுங்க. அறிவுரை எல்லாம் தாண்டி நிறைய விஷயம் பண்றாங்க. அந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, அது மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்காக காரணம் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் அப்படிதான் செய்யறாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பழகுதுதான். அடுத்த வாரமே இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அனுமதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்க கூடாது. அந்த இன்சிடென்ட்க்கு மெயின் காரணம்னா இவங்க தானும் ஃபுல்லா சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்காரங்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்துட்டு இவங்க கேட்ட இடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மக்கள் கரெக்டா பிரிஞ்சு போறதுக்கான வழி இருந்துச்சு, கரெக்டா பிரிஞ்சு போயிருப்பாங்க, நெருக்கடி ஏற்பட்டிருக்காது, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி இபிஎஸும் ஒரு மாநாடு வச்சு முடிக்கிறாரு, அவரால முடியுதுன்னா அப்ப டிவிகேயால அது ஏன் முடியல? மக்கள் கும்பல் வந்துட்டு இபிஎஸ் வந்தப்ப கம்மியா தான் வந்தது. நானும் வந்துட்டு ஏடிஎம்கே தான். ஆனா இபிஎஸ் வந்தப்ப அந்த அளவுக்கு மக்கள் கும்பல் வரல. ஆனா இளைஞர்கள் பட்டாளம் இருந்தனால அவங்க வந்துட்டு கரெக்டா அரேஞ்ச் பண்ணி கரெக்டா பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப டிவிகேல வந்துட்டு பார்த்தோம்னா
ஒரு வாட்டர் பாட்டில் கூட மக்களுக்கு தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அது வந்துட்டு டிவிக்கே தான் காரணமா இருக்கும். அது மக்களுக்கு தேவையான வசதிகள் வந்துட்டு டிவிக்கே வந்துட்டு ரெடி பண்ணல. மதுரையில மாநாடு நடந்துச்சு, அவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாங்க ஆளுங்கட்சி சைடுல இருந்து. அப்ப எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, எந்த கேட் உடைக்கல, எதுவுமே பண்ணல, எந்த பேனர் கேட் உடைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு மத்த விஷயம். உயிர் போற அளவுக்கு எதுவும் ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கல இல்லைங்களா? அதனால இடம் வந்துட்டு இவங்க கேட்ட இடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உயிர் சேதம் எதுவும் ஆயிருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா ஒரு 8:45க்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க தலைவர் தரப்புல இருந்து சொல்றாங்க. அந்த டைம்க்கு வந்திருந்தா மக்கள் கூட்டம் கம்மியா இருந்திருக்கும். இதுவும் வந்துட்டு ஒரு மெயின் காரணம் என்னன்னா 8:45க்கு நாமக்கல்ல பிரச்சாரம் நடத்துறதா இருந்துச்சு. ஆனா என்ன காரணம் என்னன்னு தெரியல, லேட்டா தான் வந்தாங்க. அதுலயே வந்து வெயில்லயே மக்கள்லாம் பாதி பேர் தண்ணி இல்லாம தோண்டு போயிட்டாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை மீறாங்க அவங்க சைடுல இருந்து. அது அவங்க பண்றது தப்பு தான். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, பில்டிங் மேல ஏறுறது, அட்டை மேல ஏறுறது, அங்கிருந்து அப்புறம் மறுபடியும் கீழே விழுவுறது, கீழே நிக்கிறவங்க மேல விழுவுறது, இதெல்லாம் தப்பு தான். அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டர்ன்றதுனாலே வரது ஒரு சகஜம் தான். அதுக்காக அது வந்து ஏறாதீங்க, அது மேல பார்க்காதீங்கன்றது சொல்றது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. விஜய் பிடிக்கும் அப்படின்னா போங்க, போய் பாருங்க, சேஃபா பாருங்க. இந்த மாதிரி பில்டிங்ல எங்கேயும் ஏறாதீங்க, கரண்ட் கம்பத்துல எங்கேயும் ஏறாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஃபேன்ஸா இருந்தாலும் நாளைக்கு வந்துட்டு பின்னாடி உங்க உயிர் தான் போகும். அப்படிங்கிறப்ப உன் குடும்பம் தான் வந்துட்டு நடுத்தெருவில் நிக்க போகுது. ஒரு மக்கள் தலைவனா ஒரு 40 உயிர் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்குன்னா விஜய் போயிருக்கணும்ல, மனசு பதறி இருக்கணும்ல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு நம்ம கேள்விப்படும்போது நம்மளுக்கே ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கு. அவரு தான் இப்ப காரணன்ற மாதிரி சொல்லும் போது அவருக்கு இன்னும் எவ்வளவு மன உளைச்சல்ல போயிருப்பாரு. அந்த டைம்ல அவரால் எங்கேயும் பேசவும் முடியாது. நம்மளே இப்ப ஸ்டக் ஆகி நிக்கணும்னா இவ்வளவு உயிர் போயிருக்கு, குழந்தைங்களா போயிருக்கு. அதான் பிரதர், எல்லாருக்குமே அதே பதட்டம் இருந்துச்சு, அதே பதட்டத்தோட தான் அடிச்சு. அந்த பதட்டத்தோட வந்து பேட்டியோ இல்ல ஏதோ இல்ல சோசியல் மீடியாவுல எந்த அப்டேட் நம்மளால கொடுக்க முடியாதுல்ல. இப்ப அவர் சிஎம் ஆயிட்டாரு, இப்படி ஒரு தலைவரை நம்ம ஆக்கிட்டோம்னா இப்ப தமிழ்நாட்டுல இதே ஒரு பிரச்சனை வருது, அப்ப விஜய் உள்ளே இருப்பாரா? இவ்வளவு பாதுகாப்பு இல்லாம அனுப்ப மாட்டாங்கல்ல, அவங்க கவர்மெண்ட் தக்க பாதுகாப்பு கொடுக்கும்ல. அவர் இன்னும் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் உயிர் சேதம் அதிகமா இருக்கும். அதனால அவர் வந்துட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு. கிளம்பி போயிட்டு மறுபடியும் அடுத்த நாளையெல்லாம் வர முடியாது. அதனால அதுக்கு அடுத்த நாள் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் வர முடியாதனால பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர் வந்து போய் பார்த்தாரு. இவர் வந்துட்டு போன்ல எல்லாத்துக்கிட்டையும் நலம் விசாரிச்சுட்டாரு விஜய். அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு டீசெண்டா வர முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டா போறாரு. நீங்க வந்துட்டு அந்த காலதாமதங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இப்ப மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து வராரு, இடையில ஒரு இடத்துல கூட்டம் போட்டு வரவேற்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நிக்காம சருன்னு வர முடியாது. டக்குன்னு அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் அனுசரித்து பார்த்துட்டு அப்படி தான் வர முடியும். அப்படிங்கிறப்ப வழிநெடுக்க எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் இருப்பாங்க தான், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வர முடியும். சிஎம் வராருன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. இதுவே இப்போ வந்துட்டு இவர் வராரு அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவர் வந்துட்டு ஒரு நடிகர், அது மாதிரி இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சாலும் தொண்டர்களும் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து இது பண்ணுவாங்க, மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து நிற்பாங்க. இதுவே வந்துட்டு சிஎம் ஆயிட்டாங்கன்னா அதுக்குன்ட்டு எஸ்கர்ட்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக ஆளுங்கெல்லாம் வச்சாங்கன்னா ரோடு ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எதுவும் கும்பல் இது பண்ண விட மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்க, போயிடுவாங்க. காலதாமதம்ன்றது 8:45 12 எவ்வளவு பெரிய கேப். அதுதான் ஒரு 8:45க்குன்னு சொன்னவர் ஆனா 8:30க்கு தான் இங்க இருந்தே கிளம்பி இருக்காரு. அது குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தப்புதானா இல்ல எப்படி பாக்குறீங்க? அது தப்புதான். நான் வந்து 7 மணிக்கே கிளம்பிட்டேன், என்னால 12 மணிக்கு ரீச் பண்ண அப்படிங்கறப்ப ஓகே. 8:30க்கு தான் வீட்ல இருந்தே கிளம்பி இருக்காரு, அது தப்புதான். வீடியோவோட இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், சினிமாக்காரன் மட்டும் தான் பார்க்கணும். அவன் தலைவனா பார்த்து சினிமா மோகத்துல போயிட்டு உங்கள் உசுரை விட்டிங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் லாஸு. தயவுசெய்து இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏன்னா உங்களை வந்து ஒரு ஓட்டை தான் பார்க்குறாங்க. நீங்கள் தான் தலைவர்னு பார்க்குறீங்க. அவங்களாம் உங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டுனா அவர் சிஎம் அவர் தான் பார்ப்பாரு. மற்றபடி உங்களோட பாதுகாப்போ உங்களோட வந்து நல்ல எண்ணத்தை பற்றி அவங்க ஒருபோதும் யோசிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை மக்கள் கூட்டத்தை காட்டணும், அதை காமிச்சு நாங்கள் ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும் தான் இருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க விஜய் செய்து தப்பா சரியா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.